இன்னைக்கு நம்ம சேனல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர், எனக்கு ரொம்ப பழக்கமானவர் பப்ளு பிருத்திவிராஜ் தான் நம்ம கூட இருக்காரு பேசுறதுக்கு. அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. பண்ற பப்ளு அப்படின்னு கேட்டோன்னே இவ என்னது இது உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி இருக்கா, என்னால தூக்க முடியல. சார் நீங்க பப்ளு பிரித்திவிராஜ் ஆமாங்க. ஏன் சார் உங்களால் வர முடியல? நீங்க ஏன் சார் அஜித் கூட நடிச்சீங்க சார்? நீங்க ஏன் சார் அஜித் மாதிரி வர முடியல? அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு இந்த முகசுத்தி, யாரை பார்த்து பயப்படுறது அதெல்லாம் சீன் கிடையாது. நம்ம தான் ஒரு பபிள் டீ மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 3-4 கடை ஓப்பன் பண்ணேன். ஒரு கடையில் ஒரு 28 lakhs லாஸ் ஆச்சு. इसका बाल करो. ठीक है ठीक है. செக்ஸி ஷக்கீலா வந்து ஐ லவ் யூ, நீ அழகுன்னு சொல்றது இதுவே எனக்கு வந்து ஒரு ஆஸ்கர் வாங்கினது. எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க ஷக்கீலா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர், எனக்கு ரொம்ப பழக்கமானவர், எனக்கு ஒரு பயங்கரமான என்னோட 2வது படத்துல என் கூட நடிச்சவர் பப்ளு பிருத்திவிராஜ் தான் நம்ம கூட இருக்காரு பேசுறதுக்கு. ஹலோ, ஹாய், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க இப்படி பேச மாட்டீங்களே, இவ்வளோ அன்பு பண்பா வேற மாதிரி ஆயிட்டீங்க. இல்ல அது நான் வந்ததுனாலயா இல்ல நார்மலா? கண்டிப்பா நீங்க வந்ததால. ஏன்னா அது எப்பவுமே அந்த பழைய அன்பு பழைய நட்பு இருக்கு. 2வது படம் சொன்னீங்களே சுதா, அந்த மாஸ்டர் வந்து அந்த 1 2 3 4ல வந்து ஒரு 25 ஸ்டெப் வச்சிருவாங்க. அழுதுகிட்டே பண்ணணும் நம்ம. ஆனா நீங்க என்னன்னா அழல, நான் அழுதமா நான் மழையில ரொம்ப உங்களுக்கு தெரியல, அழுதேன். மழையில தெரியல உங்களுக்கு. எல்லாமே சும்மா சொல்றாரு. எனக்கு வந்து சாங்னா லைஃப்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் சாங்கு. இதுக்கு முன்னாடி நான் டான்ஸ் பக்கம் பார்த்ததே கிடையாது. 1 2ன்னு நின்னுடுறேன் நானு. நீங்க எங்க அழுதீங்கன்னா, என்னை இப்படி தூக்கி இப்படி போட்டு திருப்பி இப்படி போட்டு இப்படி நிப்பாட்டணும். அதுல நீங்க உண்மையிலேயே அழுதீங்க. என்ன பண்ற பப்ளு அப்படின்னு கேட்டோன்னே இவ என்னது இது உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி இருக்கா, என்னால தூக்க முடியல. நிஜமா அது வந்து கியூட்டா அழகா இருக்கு. திடீர்னு பார்த்தா அமிதாப் பச்சன் வந்து அக்னிபத்னு ஒரு படம் ரிலீஸ் பண்றாரு. ஆப்போசிட்ல ஷக்கீலா அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது. இங்க உங்க படம் பார்க்கறதுக்கு அப்படி கூட்டம். ஸோ அது கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து வந்த எல்லாருமே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டீங்க. நான் அங்கேயே இருக்கேன். நாங்க அங்க போனோம், ஆனா ரிட்டர்ன் வந்தோம். நீங்க அங்கேயே இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச இடத்துலயே இருக்கீங்க. பார்த்தா ரெகக்னைஸ் பண்ண முடியாத ஒரு பர்சனா நீங்க. இல்லம்மா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் நீங்க பப்ளு பிரித்திவிராஜ் ஆமாங்க. ஏன் சார் உங்களால் வர முடியல? நீங்க ஏன் சார் அஜித் கூட நடிச்சீங்க சார்? நீங்க ஏன் சார் அஜித் மாதிரி வர முடியல? அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஒரு சீரியல்ல வந்து அந்த டப்பிங் இன்சார்ஜ் இருக்க டேரக்டர் அதான் நினைச்சு வெளியில போயிட்டான். யார் சார் நீங்க? ஏன்னா ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கும்போது ஃப்ளாஷ்பேக் ஒரு தனியாக வாய்ஸ் வச்சிருக்கேன், அப்புறம் ப்ரெசென்ட்க்கு ஒரு வாய்ஸ் வச்சிருக்கேன், ஃபியூச்சர்ல இருந்து இப்படி ஆயிருக்கு இப்படி ஆகணும் அதுக்கு ஒரு வாய்ஸ். ஸோ 3 வாய்ஸ் வந்து ஒரே நாளில் பேசுவேன். யார் சார் நீங்க? இந்த கேள்விக்கு ஏன் உங்களால் வர முடியல? உங்களால ஏன் சார் ஷைன்? அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஒரு டைம் ஒரு டிப்ரெஷன்ல வந்து ஃபிலிம்ஸ் வேண்டான்னு நீங்க சூஸ் பண்ணல. எதுவுமே சும்மா சும்மா விட்டுட்டீங்க. அப்புறம் நீங்க எப்படி வந்து மத்தவங்க அந்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன நீங்க உங்களை இல்லம்மா, ப்ளேம் இது பண்ணிக்கிறீங்க? தமிழ்ல வந்து ஒரு தாய் சபதம் பண்றேன், பெரிய ஹிட். டி ராஜன் அப்போ வந்து படம் கோடியில் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானமேலை பண்ணேன். ஓகே, ஒண்ணுமே ஆகல. ஸோ பண்றோம் பட் இப்போ பாருங்களேன், ஹிந்தியில் ஆனிமல் படம் பண்றேன். அந்த படம் வந்து அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் ஆர் அந்த ஸ்டார்டம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஸ் படத்தோடைய ப்ரீமியர் அன்னைக்கு எனக்கு தாண்டி அவினாஷ் மெயின் வில்லன் போயிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து ஒரு 15-20 பொண்ணு நான் அப்படி தள்ளிட்டு போகுது. கடைசி ஒரு பொண்ணு, நீங்க டிவி பண்ணீங்களா சார்? ஒரே ஒரு போட்டோ சார். படம் முடியுது, அவர் வராரு. அவர் தான் என்ன வராங்க, என்ன கட்டி பிடிச்சி போட்டோ எப்படி மாறுது? அந்த ஸ்டார்டம் நான் பார்க்கவே இல்லை. பர்சனாலிட்டியில ரொம்ப அழகா இருக்கீங்கன்றதால உங்களுக்கு இந்த மாதிரி சான்சஸ் மிஸ் ஆயிருக்கலாமோ? நல்லா நடிப்பேன், டான்ஸ் நல்லா டான்ஸ் பண்ணுவேன், நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா கதை எழுதுவேன். இப்போ எல்லாரும் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்குறேன், சார் சிவகுமார் சார் வந்து சூர்யா சார் தான் ஃபர்ஸ்ட் 6 பேக் சினிமாவில் வச்சு நடித்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கட் பண்ணால் அது வந்து வைரலாக போகுது சார். ரியாஸ் கானும் உங்கள் ஃபோட்டோ போட்டு அப்போ நாங்கள்லாம் யார்? ஸோ நீங்கள் ஆக்சுவலாக சொல்லுங்கள் சார், யார் சார் ஃபர்ஸ்ட் 6 பேக் வச்சா? சார் நானும் ரியாஸ் கானும் ஒரு 30 இயர்ஸாக 6 பேக்கோட தான் சுற்றிட்டு இருக்கோம். இந்த ஹீரோஸ் தே ஆர் த்ரெட்டன்ட். ஒரு 15-20 ஆக்டர்ஸ் பட்ட கஷ்டங்கள் வந்து நான் ஒருத்தனை அனுபவிச்சிருக்கேன். எப்படி ஆனிமல் கிடைச்சது? நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவேன், யூனோ. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ சார், ஐம் சந்தீப் ஸ்பீக்கிங், சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ காசு வேணும்? வாட் சார்?
நோ சார் ஐம் சந்தீப் ரெட்டி வாங்க சார். ஐ நோ சார், ஐ நோ சார். சரி என்ன ஃபேவர் உங்களுக்கு? கேன் யூ கம் டு பாம்பே அப்படின்னாரு. பென் சார் டுடே அப்படின்னு ஃபோன் அடிச்சிட்டார். தே புக் தி டிக்கெட்ஸ் அண்ட் ஆல். யா யா ஏன்னா அது வரைக்கும் நம்பிக்கை வராது. 10 நாள் ஷூட்டிங் இருக்கு, என்ன ரெமுனரேஷன் எதிர்பார்க்குறீங்க? ஸோ நான் வந்து 2 lakhs per day சார் அப்படின்னு. ஸோ அங்கே போனேன், ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்தாங்க. ஸோ சந்தீப் வந்து ஒரு 2 3 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சார் நீங்கள் இப்படி சார் அப்படின்னு. சார் இதான் சார் ஒரு டைலாக்ஸ் அப்படின்னு ஒரு 3 பக்கத்துக்கான டைலாக்ஸ். லேடி பேர் வந்து போச்சு, அவங்க தான் டி சீரியஸில் டாப். ஸோ அவங்க ஃபோன் பண்ணி, பிரித்தி சார் ஐ வாண்ட் யூ டு லீவ் த ஹோட்டல் at 6:30 அண்ட் பி இன் த லொக்கேஷன் at 7:30. அதுக்கப்புறம் சார் ஐம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ அண்ட் ஸோ சார் யூ லீவ் த ஹோட்டல் at 7:30 ஐ வாண்ட் யூ at 8:30 சார். ஹிந்திக்காரங்க அப்படி தான் லேட்டாக பண்ணுவாங்க போல இருக்கு, நம்ம மெதுவாக போவோம் அப்படின்னு 8 o'clock வரையும் டைம் இருக்குது. உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி வாயில் வைக்கிறேன், அவங்க ஃபோன் பண்ணி வேர் ஆர் யூ? at the hotel ma'am, I'm having breakfast. I said leave at 6:30 and be here at 7:30. It's 6:45. You South Indians are not at all professional அப்படின்ட்டான். எனக்கு மானே தேனேன்னு வருது. அப்படியே வச்சிட்டேன் கேரவன், உட்காந்துட்டேன். யூ ஆர் நாட் டன் யுவர் மேக்கப் அண்ட் ஹேர். இப்போ சந்தீப் சொல்லியிருக்காரு, இப்போ மேக்கப்புக்கு ஒரு மேக்கப் மேன், அதுக்கு மேலே ஒரு மேக்கப் மேன், அதுக்கு மேலே ஒரு ஹெட் லேடி மேக்கப் மேன், அவங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு சந்தீப் சொல்லியிருக்காரு. ஸோ அவன் வரும்போதே इसका बाल करो ठीक है ठीक है ஓ மை காட். अच्छा काफी चल அப்படி போனால் சந்தீப் பண்ணிட்டார். சார் 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 ப்ளீஸ் கம் சார். சார் நீங்கள் வெல்ஃபேர் வர ஷார்ட் விட்டேன் சார். இப்போ நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே போடுறீங்க, மாஸ்க்கை கட்டுறீங்க, டைலாக்ஸ் பேசுகிறீங்க, இதான் சார். அவங்க தோராயமாக ஒரு மாஸ்க் செஞ்சுட்டாங்க. போட்டால் டைட்டாக உட்காந்துருச்சு. எடுக்கணும்னா நான் அப்படி எடுக்கணும், அசிங்கமாக இருக்கும். சார் மாஸ்க் இஸ் டூ டைட், வராது, வேறு ஏதாவது மாஸ்க்? இல்லை சார் 3 மாஸ்க் செஞ்சுருக்கோம், 3 மாஸ்க்கும் இதே சைஸில் தான் இருக்குது. பின்னாடி கட் பண்ணிடுங்க சார், நான் கையில் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு அந்த மாஸ்க்கை கட்டி தூக்கி போட்டு பேசுகிறேன். அதுக்கும் அந்த ஆர்ட் டைரக்டர், சார் 3 தான் சார் இருக்குது, நீங்கள் போட்டு உடச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரெடி பண்ண முடியாது சார். நான் சொன்ன ஒன்று பண்ணு, நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம்ல, ஒரு பிளாக் கிளாத் வச்சு அவங்க உட்காந்துரு. அப்படி கேமராமேன் வந்து கேபே சாப் ஃபேக்கேகா மை பக்கடேகா பின்னாடி போடா அப்படின்னு இன்னொரு 4 அடி பின்னாடி தள்ள சார். ஸோ இதெல்லாம் நான் வந்து அங்கே இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்லாம் வந்து இவன் எப்படி தூக்கி போடுவான், இப்படி உடையும், இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எல்லாரும் ஒரு க்யூரியஸாக அப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் வந்தேன், வந்து அப்படி பார்த்து வாய் அப்படின்னு அடிச்சு பாருங்க அப்படின்னு அப்படி பறந்து போய் அவன் மடியில் வந்து அங்கேயும் வந்து எல்லாரும் ஓ நான் போதும் நான் டாப்னு ஆச்சரிய பாப் கேளு நீ தெரியலையா டம் டும் 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 நடி அப்படி முடித்தேன். திரும்ப டப்புன்னு ஒரு இவ்வளோ பெரிய கொடை ஒரு 10 சார் 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 அங்கே இல்லை சார், பிளாக் வாங்க சார், விஐபி சார் நீங்கள் அப்படின்னு பெருசாக வந்து பப்ளு பிருத்திவிராஜ் அனிமல் வில்லன், நான் இங்கே இல்லை இந்த வயிற்றில் உட்காடுறேன், இந்த 10 நாள் நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு உடனே எடுத்து இங்கே மாட்டுறேன், சென்டிமெண்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படி. ஸோ அப்படி அனிமல். அங்கேருந்து நம்ம எவ்வளோ ஹீரோயின்ஸ் இறக்குமதி பண்ணுறோம், அவங்கள நம்ம இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறது இல்லையே. வாட் யூ திங்க் அபவுட் இட்? திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அவங்க ஒரு நினச்சாங்க இதை சவுத் இந்தியன்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், நடிக்க போகிறான், சொதப்ப போகிறான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. பட் வேர் டிட் அவருக்கு எங்கேருந்து கிடைச்சது உங்களோட பிக்? ஐம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் தெலுங்கு. ஸோ ஏற்கனவே அவர் சொன்னார், உங்க கூட நான் வந்து ப்ரீவியஸ் ஃபில்மே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வென் ஹார்ட் ஒர்க் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்றதால யூஆர் ஃபிட் ஆர் யூ லைக் டு பி ஃபிட்? ஐ லைக் டு பி ஃபிட்மா, நத்திங் டு டூ வித் நான் வந்து இந்த கேரக்டருக்காக அப்படி ஆனேன், அந்த கேரக்டருக்காக அப்படி ஆனேன், அப்படி அந்த ஃபார்முலாவுக்கு நான் போவே இல்லை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி படுக்கும்போது டயர்டாக படுக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு செஞ்சோம் சாதிச்சோம் அப்படிங்கிற அது ஃபீலிங்கோட நம்ம வந்து படுக்கணும் அப்படிங்கிற ஒரு தட்ஸ் மை வே ஆஃப் லைஃப். இப்போ இந்த நம்ம நீலாங்கரை வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் இல்லையா, யூ ஆர் ஸ்டில் தேர் ஆல் அலோன். ஆல் அலோன். Isn't it boring for you? Because I've seen you do your work. உங்களோட வேலை எல்லாமே நீங்களே செய்றீங்க. வித் காட் கிரேஸ் அந்த வீட்டில் இருக்கிறதே இல்லை. நான் அங்கே போய் ஒரு சூட்கேஸ் வச்சுட்டு இன்னொரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இட்ஸ் அந்த விதத்தில் இட்ஸ் வெரி லக்கி தட் ஹவுஸ். இது நடுவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு பபிள் டீ மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 3-4 கடை ஓப்பன் பண்ணேன், ஒரு கடையில் ஒரு 28 lakhs லாஸ் ஆச்சு. நமக்கு சினிமா விட்டால் வேற எதுவும் வேண்டாம், வராது. நீங்க எப்பாவது படம் எடுக்க ட்ரை பண்ணிருந்தீங்க? 3 படம் எடுத்தேன். அப்படியா? 4, அதாவது எனக்குள் இன்னொருவன், 4 தெலுங்கு. தெலுங்கு சமுத்திரகனிக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் கொடுத்தது நான் தான். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு படம், ஒரு மல்டி லாங்குவேஜ் ஃபில்ம். ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதை திரைக்கதை பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ 4ல் 1 கோடி ரூபா போச்சு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் 1 கோடி ரூபா போச்சு. அப்புறம் ரா அப்படின்னு மலேசியாவில் ஒரு படம் எடுத்தேன்,
அது ஒரு கோடி ரூபாய் போச்சு. ஏன் ஏன் அப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? கதை பண்ணணும், அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் வரணும், மக்கள் வந்து அது பார்த்து பாராட்டணும், அவ்வளோதான் தெரியுமே தவிர அது பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. பிசினஸ் Okay. மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதை அதெல்லாம் சொல்லணும். இருக்கு, படம் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா, பட் அதுக்கப்புறம் அது எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், ஓகே, அது தெரியல. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இப்படி நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுது? எங்கள் பாட்டி ஃப்ரெஞ்சுக்காரி. ஸோ எங்கள் அப்பா ஒரு ஆங்கிலோ இண்டியன், இஸ் எ கிறிஸ்டின். எங்கள் அம்மா ஒரு முஸ்லீம். ஸோ நீங்கள் மதர் டங் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் தான் சொல்லுவேன், பிகாஸ் ஐ திங்க் இன் இங்கிலீஷ். ஆசான் மெமோரியல் வந்து 10th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சோஷியாலஜியில் வந்து பிஏ, அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன். அப்புறம் ஃபிலிம் அப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் பண்ணேன். பாடி லாங்குவேஜ் பற்றி ஒரு கோர்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆக்டிங் பற்றி கோர்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்கூல் ஒன்று நடத்தினேன். சரத்குமார்லாம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். அவர்லாம் வந்து அவர் கற்றுக்கிட்டார், அவர் சொன்னார் என்கிட்ட, உங்கள் டான்ஸ் ஸ்கூலில் வந்து நாங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. மாடலிங் பண்ணேன். அப்புறம் ஒரு தாய் சபதம் பண்ணேன். ஆக்சுவலி இப்போ அருணா சக்கரவர்த்தின்னு மை ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் அட் ஹோம், எனக்கும் வரணும்னு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்திருக்கா அவங்க, நம்ம நீலாங்கரை வீட்டுக்கு வந்திருக்கா. ஓகே. அப்போ வேற வழி இல்லாமல் எதுவும் பேச முடியல. இப்போ வழி இருக்குதுன்னு, வழி இருக்கு, ஆனால் ஏஸ்ல வந்து அவருக்கு வயசான மாதிரி ஆயிட்டாரு. ஸோ இல்லடி, அது ஏதோ மேக்கப் போட்டிருப்பாங்க அப்படின்னு. எப்பா எங்க ஏஜ் பொம்பளைங்கள்லாம் அவ்வளோ கிரேஸ். ஏங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படிதான் இந்த பசங்கள்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க? எப்படி எப்படி ஜஸ்ட் டு சே தட் யூ லுக் நைஸ், வி லவ் யூன்னு சொல்றதுக்கு? இல்லை, பட் பெட்டர் லேட் தென் நெவர். அட்லீஸ்ட் இப்போ சொல்கிறீங்களே, நல்ல டைம் வரும்போது த மோஸ்ட் பியூட்டிஃபுல், த கார்ஜியஸ் செக்ஸி ஷக்கீலா வந்து வந்து ஐ லவ் யூ, நீ அழகுன்னு சொல்கிறது, இதுவே எனக்கு வந்து ஒரு ஆஸ்கர் வாங்கின மாதிரி. எப்போ ஹாலிவுட்ல உங்களை பார்க்கலாம்? ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர் வந்து சிவாஜி அங்கிள். ஓகே, நான் அவர் கூட பாரத விலாஸ், நீதி, நான் வாழ வைப்பேன், இந்த மாதிரி ஒரு 15 படம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட் வாஸ் அருணாச்சலம் ஸ்டுடியோஸ் ஒரு மோகன் ஸ்டுடியோஸ் அந்த. ஸோ அவர் வந்து கூப்பிட்டு கேட்டு இந்த மாதிரி என்னடா பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பார்ப்பேன். ஸோ என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ். அப்படி இன்டர்நேஷ்னல் ஆக்டர். ஸோ அன்னிலேருந்து வந்து சம் டே எல்லோரும் வந்து ஹிந்தி படம் பண்ணணும், எனக்கு இல்லை, எனக்கு இங்கிலீஷ் படம் பண்ணணும். அப்போது இப்போ இந்த ஹாலிவுட் கூப்பிட்றதுக்கு நான் நினைக்கிறேன் அனிமல் தான் ஒரு காரணமாக இருக்க போகுது. ஐ திங்க் இட்ஸ் ஆல் காட். ஓகே, காட் ஓகேங்க, பட் நடக்கணும். நடக்கும். முந்தியமா சினிமானா தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா, மலையாளம் சினிமா, இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அங்கே போக மாட்டாங்க, அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் இங்கே வர மாட்டாங்க. இதெல்லாம் ஓகே, ஒருவேளை நம்ம இந்த சவுத் இந்தியாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பட் நார்த் இந்தியாங்கிறது வேற உலகம், அது போகவே முடியாது நம்ம. பட் நம்ம இங்கேருந்து சில ஹீரோயின்ஸ்லாம் போய் ஹேமா மாலினி, ரேகா, அவங்களாம் போனது பாப்பா அப்படின்னு. ஸோ அதனால் அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து இட் பிகேம் பேன் இந்தியா ஆயிடுச்சு, பேன் குளோபல் சினிமா ஆயிடுச்சு. ஏஸ் வந்து தே வாண்டட் டு ரிலீஸ் இன் ஜப்பான், ஜாப்பனீஸ் மொழிக்கு வந்து அதை டப் பண்ணி, ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணோம். பட் அஃப்கோர்ஸ் டைம் இல்லை அவங்களுக்கு, அவசரமாக ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா அடுத்த தக் லைஃப் வந்துடுதுங்கிற பயத்தில் இவங்க அவசரமாக ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாம். ஏஸ் ஓடுதுன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நீங்கள். எனக்கு இந்த முகசுத்தி, யாரை பார்த்து பயப்படுறது, அதெல்லாம் சீன் கிடையாது. நம்ம தான். உங்களுக்கு படம் பிடிச்சதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு உங்களோட பார்ட் ரொம்ப பிடிச்சது. ஏதாவது ஒரு காசிப் உங்களை பற்றி சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க. நான் வந்து என்னை பற்றி ஒரு காசிப், வேற என்ன பண்றது, உங்களை பத்தி எல்லாருமே நிறைய காசிப்ஸ் பேசலாம். நீங்களே சொல்லுங்க ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ நடந்துட்டு இருக்குன்னு. என்ன வந்து நான் வந்து விஜய் சேதுபதியை வந்து ரொம்ப விரும்புகிறேன். ஆமாம், அவரை வந்து நிறைய அட்மையர் பண்ணுறேன் அப்படின்னு நான் ரொம்ப வெளிப்படையாக இருந்திருக்கேன். தம்பி வந்து இறங்கி வராரு. ஸோ அவர்கிட்ட இந்த கூட்டம்லாம் போய் அப்படின்னு அந்த அவர் வந்து ஒரு சின்ன இது இருக்கும் இல்லையா, அப்படி பார்த்ததை வந்து ஏக்கத்துடன் பப்ளு பிருத்திவிராஜ், விஜய் சேதுபதி, நான் அவரே ஏக்கத்துடன் பார்க்க போறேன். பார்த்து என்ன பண்றது? ஓகே, பார்த்து என்ன பண்றதா இருந்தேன்னு ஏன்னா எனக்கு தெரியும் பப்ளு யாருன்னு. சரி, ஓகே, நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. என்ன வேணா நீங்களே தான் கேள்வி எழுப்புறீங்க, நீங்களே தான் பதிலும் சொல்லிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஐ லவ் யூ சொல்ல காத்திருக்காங்க. நீங்க ஒரு ஐ லவ் யூ டூ காமனா சொல்லிடுங்க. ஐ லவ் யூ டூ. ஓகே, தேங்க்யூ. Thank you.